நெக்ஸ்ட் ஜென் காணொளி நண்பர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை மாதம் நமக்கு எப்படி பலன் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏன்னா ஒரு மாதத்துலையுமே சூரியன் மூவ் பண்ணும் போது சூரியன் தான் நம்ம ஆத்மகாரகன். அவர் எப்படி மூவ் ஆகிறாரோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். அந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு. அப்போது ஒரு ஆத்மகாரகனுடைய தன்மையை நம்ம மாத பலன்களாக பார்ப்பது அப்படின்னு வழக்கம் வைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த தினப்பலன்கள் பார்க்கும்போது சந்திரனை வைத்துப்போம், மாத பலன்கள் பார்க்கும்போது இந்த சூரியனுடைய தாற்பயம். இந்த சூரியன் மகர ராசிக்குள்ளே போகிறார். உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னாக்க தேவர்களுக்கு பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு அர்த்தமாயிடும். அப்போது சுறுசுறுப்பாக பல விஷயங்கள் உருவாகும் அப்படின்னும், காலபுருஷ தத்துவத்தினே 10வது இடமான கர்மஸ்தானத்துக்குள்ளார சூரியன் போகிறார். அந்த இடத்துக்கு போகும்போது நேச்சுரலி எல்லாருக்கும் தொழில், வருமானம், ஆதாயம் இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஜென்ரேட் ஆகிறதுக்கான வைப்ரேஷன் கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலையும் இந்த தை மாதம் ரொம்ப உன்னிப்பாக நம்மளால் பார்க்கப்படும். அதுவும் இந்த வாட்டிக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருப்பார் மகர ராசியில். தை மாதம் வரும்போது லக்னாதிபதியாக இருக்கக்கூடியது தனுர் மாதத்தில் தான் வரும். ஆனால் தனுவில் 6 மணிக்கு வர்றதுனால அந்த இடத்துல இருக்கும். அங்கே செவ்வாய் புதனும் சேர்ந்து இருப்பார்கள். ராகு 3ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர, மீன ராசிக்குள்ளர சனி பகவானும், வக்கரகதியிலே மிதுன ராசிக்குள்ளர குருவும், சிம்ம ராசிக்குள்ளர நமக்கு கேதுவும் அமர இந்த கோச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கிரகங்கள் மூமெண்ட்டோட தை மாதம் பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் சார் அப்படின்னு நிறைய சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா வளர்ச்சியை நோக்கிய பாதைகள். 3ஆம் இடம் லக்னத்திலிருந்து பார்க்கும்போது முயற்சி ஸ்தானத்தில் பெரிதாக திங்க் பண்ணணும்னு எண்ணங்கள் வரும். தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ராகு அப்படின்னு எடுத்துக்கலாம். தனகாரகனான குருவினாலும் பார்க்கப்படுகிறார். அப்போது எல்லா விதத்திலும் நல்ல வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால தொழிலிலே எதிர்பாராத விருத்திகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சில குழப்பங்கள் உண்டாகும். தங்கம், வெள்ளி போன்றவைகள் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. அதுபோல் இயற்கை சூழ்நிலைகளே எதிர்பாராத மழை வளமும் வருவதற்கு வாய்ப்பு இந்த தை மாதத்தில் உண்டு. அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். கடக ராசி நண்பர்களே, பல விதத்திலும் எண்ண ஓட்டங்களை நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர்கள். தாயைப் போல அன்பு, அனைவரிடம் பரிவு எல்லாம் வைச்சிருக்கிற உங்களுக்கு உங்கள் 2ஆம் இடத்துக்காரரான சூரியன் உங்களுடைய நேர்பார்வையான மகர ராசிக்குள்ளே நுழையக்கூடிய இந்த தை மாதம் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பான நிறைய அலைச்சல்கள் எல்லாம் கொடுக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் உண்டு. அதனால் காரியங்கள் நல்லபடியாக வளரப்போகிறது. அதனால் நல்லது நடக்க போகும். சுக்கிரன் உங்களுக்கு அவ்வளோ நல்லவர் இல்லை, இருந்தாலும் அவரும் உங்களோட இருக்கார். பிப்ரவரி மாதம் வரைக்கும் அவர், பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் அவர் உங்கள் 7ஆம் பார்வையாக பார்த்துட்ருப்பார். ஏன்னா அவர் உட்கார்ந்துருக்குது 7ஆம் இடத்தினால கலத்திரத்திற்கு உடம்பு முடியாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். குடும்பத்திலேயும் சில மருத்துவ சேவைகள் இன்னெவிட்டபிளாக தான் இருக்குது. குருவின் கடாட்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ரிணரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்ருஸ்தானத்தை பார்க்குறார். சத்ருஸ்தானத்தை பார்ப்பதனாலே அங்கே புதன பகவான் இருப்பதனாலும் செவ்வாய் இருப்பதனாலும் இவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எந்த வித மருத்துவ செலவை சமாளித்து விடுவீர்கள். 3ஆம் இடத்துக்கு உரிய புதன் அப்படிங்கிறதையும் 12ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்கறதுனால பிரயாணங்கள்லாம் நிறைய இருக்கும். சுற்றுலாக்கள் உண்டாகும். கொஞ்சம் வெளியில் போய் பார்த்துட்டு வரணும், கொஞ்சம் அந்த கோயில் போயிட்டு வரணும், இந்த இடங்கள் போய் பார்த்து வரணும்னு கொஞ்சம் அது அலைச்சலாக இருக்கும். அது மகிழ்ச்சியையும் தரும். சுக்கிரனின் பார்வை மகிழ்ச்சி. இந்த பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தருமா அப்படின்னா மன மகிழ்ச்சியை தரும். சனி பகவானின் பார்வை இந்த
6ஆம் இடத்தின் மேலே இருப்பதனாலே கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாருன்னா மறைவாக போயிட்டாங்க, சார் காசு கொடுத்தேன் சார் வரலை சார்னா இந்த மாதம் அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் மூலியமாக அந்த பணத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குருவின் பார்வை ராகுவின் மேலே இருக்கிறது, உங்கள் ராசியினுடைய 8ஆம் இடத்துல. அவர் எதையும் பயப்படுத்துனா அந்த பயத்தை ஜாஸ்தி பண்ணிவிடுவார். அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருங்க. வீண் கவலைகளை ஓரம் வச்சுருங்க. எது ப்ரொடக்டிவான எனர்ஜியோ அதை மட்டும் செய்யுங்க. வீடு ரிலேட்டடான வேலைகள் எல்லாம் செய்கிறதா இருந்தால் இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. வீடு கட்டணும்னு சார் இருந்தேன் அப்படின்னா அடுத்த மாதம் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி போட்டு செய்வது நல்லது. ஏன்னா தாமதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே இதை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிடுங்க. பயணங்கள் போது பொருட்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷனோடு இருங்க. அலைச்சலினால் வரக்கூடிய வயிற்று அஜீரண கோளாறுகள் வருவதற்கும் இந்த மாதத்தில் இருப்பதனாலே இதுவும் மருத்துவத்தில் உங்களை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் படுத்தும். அதனால் ஆரோக்கிய குறைபாடை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறதும், குடும்பத்திலே தொழில் தொடர்பான விஷயங்கள், வெளிநாட்டு வர்த்தக தொழில் தொடர்பான விஷயங்களிலே சில லாபங்களும் வருவதனாலே உங்களுக்கு மகிழ்ச்சியும் சில செலவுகளும் கொண்ட மாதம் என்கிறது தான் இந்த மாதத்துடைய பேசிக் ரூலாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் செலவுகள் கம்மியாகி வரவுகள் ஜாஸ்தியாக இறைவன் வேண்டிக் கொள்வோம். வாழ்க வளத்துடன்.